வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்காலஜி ட்ரிக் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். உங்களுடன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தெரிந்த நபர்கள் இல்லது வேறு யாருக்காவது கூப்பிடும் பொழுது அவர்கள் போய் கூறிவிட்டு உங்களுடன் இருப்பார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தவங்க விரும்புவீங்க. பட் அந்த ஒரு டைம்ல அவங்கள வேற ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட் ஒர்க்கோ இல்ல அவங்க வீட்டில் இருக்கவங்களோ இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோ கூப்பிடும்போது அவங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இம்பார்ட்டன்டா அந்த விஷயம் இருந்தா தான் போவாங்க. ஓகேங்களா? அப்படி இம்பார்ட்டன்ட் அதை விட இம்பார்ட்டன்டா நீங்க தான் இருக்கீங்கன்னா அவங்க உங்க கூட தான் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றோம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூவிக்கு போலாம் வான்னு கூப்பிடுறாங்க. ஆனா மூவிக்கு போறதோட உங்களோட தான் இருக்கிறது தான் இம்பார்ட்டன் நினைக்கிறவங்க தான் உண்மையான நிறையவே அன்பு இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துக்கு தவிர்த்துட்டு உங்க கூட வராங்கன்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு நபருக்கு உண்மையான காதல் வந்துவிட்டால் அவருடைய பெற்றோர்களை விட உங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் மரியாதையும் கொடுப்பார்கள். இங்க ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க விரும்புற வரைக்கும் காதல்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள வர வரைக்கும் அவங்களோட ஃபேமிலி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா கல்யாணம் மேரேஜ்ன்ற வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களோட மனைவி தான் அவங்க லைஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும். முக்கியமா பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் முக்கியம் இருக்காங்கன்றது இருக்காங்க தான். ஆனா பேரண்ட்ஸோட முக்கியமான ஒருத்தங்கன்னா நம்ம லைஃபோட நம்மளோட பார்ட்னர் தான் இருப்பாங்க. நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா வீட்டில் இருக்கவங்க தான் முக்கியம் லவ் பண்ணக்கப்புறம் சொல்றாங்கன்னா அவங்கள தான் வேணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வேணான்னு சொல்லி முடிவெடுப்பதற்கும் அவங்க வேணுன்ற முடிவெடுக்கும் உண்டு. அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எப்போதும் அதை உங்களிடம் அப்படியே மறைக்காமல் ஒப்பிப்பார்கள். இங்க ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் லைஃப்ல இதெல்லாம் இவங்ககிட்ட போய் சொல்லணுமா, இவங்ககிட்ட சொன்னா என்ன ஆக போகுது, சரி விடு இதெல்லாம் மறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு சில விஷயங்கள் நடக்கும். முக்கியமா சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். இதை சொன்னா பிரச்சனை வருமே சண்டை வருமே அப்படின்ற மறைக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கும். ஸோ இது நிறைய பேர் லைஃப்ல அவங்க லைஃபோட எண்டிங் பாயிண்ட் வரைக்கும் கொண்டு வந்து சேர்ந்துடும். அதாவது அவங்க பிரேக்கப்கே முக்கியமான ஒரு காரணமே இதுவாகவே அமையும். ஸோ உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்க உண்மையா விரும்பும்போது ஒருத்தங்களுக்கு உங்க மேல உண்மையான அன்பு இருக்கும்போது அவங்க உங்களுக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட உண்மைக்காக தான். அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் லைஃப்ல கிடைக்கிறது கிடையாது. ஒரு நபர் உங்கள் மீது உயிரை வைத்திருந்தார்கள். அவர் உங்களை சந்தோஷப்படுத்தி அதில் சந்தோஷப்படுவார்கள். இங்க நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறதுல நிறைய எண்ணங்கள் இருக்கும். முக்கியமா இந்த காதல்ன்ற பேர்ல எத்தனையோ நபர் வாழ்க்கையில பிரேக்கப்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிடுவாங்க. அப்போ இவங்க கஷ்டப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். பட் உங்களை சந்தோஷப்படுத்தி தான் கஷ்டப்படுறதுல இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்கவே மாட்டாங்க. முக்கியமா சொல்லணும்னா அந்த பிரேக்கப் கூட அவங்களா பண்ணிட்டு போறது, இவங்களா வாலண்டரியா வந்து செய்யறது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த உங்க லைஃப்ல உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணி அதுல அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ஒருத்தவங்க உங்க லைஃப்ல இருக்காங்க அப்படின்னா அதை விட ஒரு பெஸ்டான லைஃப் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏதாவது அடிக்கடி வாங்கி கொடுத்து கொண்டே இருப்பார் உங்களுக்கு பிடிக்கும் என்று. உங்க லைஃப்ல ஒருத்தங்க உங்களை சந்தோஷப்படுத்தும் பொழுது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய வாங்கி கொடுப்பாங்க. உங்களுக்கு பிடிக்கக்கூடிய விஷயங்களா பார்த்து பார்த்து ஒருத்தங்க செய்யறாங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்க மேல உங்களுக்கு நிறைய அன்பு இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோட எண்டிங் வந்தாச்சு. இதே மாதிரி வேற இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குற வரைக்கும் see you, tata, bye bye.